Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 16 part 1. ஓபன் பண்ணா நடு காட்டுக்குள்ள ரெண்டு ஷினிகாமிஸையும் கூப்பிட்டு வந்து நம்ம லைட் கிட்ட இருக்கே மிசாவோட டெத் நோட்டு அதை ரெம்முகிட்டே கொடுத்துருவான். சோ இப்போ ரெம்முக்கு யாருமே ஓனர் இல்ல. அது நம்ம பையகிட்ட ஒழுங்கா மீசாவை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லும். அதே நேரம் அங்க மீசாக்கு டெத் நோட்டோட ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அவ இப்ப என்ன நினைச்சிட்டா, ஏதோ கடத்தல் கும்பல் தான் நம்மளை கடத்தி வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, மிஸ்டர் பொர்க்கி நீங்க எங்க இருக்கீங்க? இந்த கேம் வேண்டாமே ப்ளீஸ், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு என்னைய ரிலீஸ் பண்றீங்களா? என்னால முடியல. எல்லுக்கு தூக்கி வாரி போடும். எது பொறுக்கியா? என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரியா தெரியுது? ஆமா, இவ்வளவு நாளா என்னைய கொன்றுங்கன்னு இருந்தா இப்ப டோட்டலாவே அவளோட ஆட்டிடியூட் மாறிடுச்சு. அதுவும் சடனா மாறிடுச்சுன்னு ஷாக்ல இருப்பான். இங்க ரெம்மு பாத்தீங்கன்னா மீசாக்கு ஏதாச்சும் ஆச்சு நீ செத்துடுவாம அவனேன்னு அவனை மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடும். இப்ப நம்ம பையலுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ரியுக்குவோட டெத் நோட் இவன் கையில இருக்கிற வரைக்கும் ரெம்மோட ஞாபகங்களும் இவனுக்கு இருக்கும். மேட்ரு என்னன்னா, இவ்வளவு நாளா நம்ம பையன் எல்லாத்தையுமே நல்லபடியா தான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தான். ரெண்டாவதா இந்த மாதிரி ஒரு டெத் நோட்டு பூமிக்கு எப்ப வந்துச்சோ அப்ப ஆரம்பிச்சது தலைவலி. இப்ப மறுபடியும் எப்படியும் அனுப்பி விட்டுட்டான். ரியுக்கு ஒன்னும் புரியல. எப்பா நீ பண்ணது சரிதானா, உனக்கு இது ஓகே தானான்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் ஓகே தான், மூடிட்டு இருமா. இப்ப என்னன்னா, ரியுக்குவோட நோட்டை அங்க ஒரு நல்ல இடமா பார்த்து புதைச்சு வச்சிருக்கான், அதாவது ஹைட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ரியுக்கு ஒரு சீக்ரெட் கோடு ஒன்னு சொல்லுவான். என்ன விட்டுரு அப்படின்னு நான் நெக்ஸ்ட் எப்ப சொல்றனோ அப்போ நான் டெத் நோட்டோட ஓனர்ஷிப்பை விட்டு விலகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னோட டெத் நோட்டை எடுத்துட்டு நீ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ரியுக்கு கேட்டுட்டு ஷாக் ஆயிரும். என்ன டெத் நோட்டை விடணும்னே முடிவு பண்ணிட்டானான்னு. இங்க இப்ப மீசாவோட அட்டூழியம் தாங்க முடியல. பொறுக்கி, மிஸ்டர் பொறுக்கி, நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப இல்லீகலான விஷயம். அதனால நீங்களே நிறுத்திட்டீங்கன்னா எந்த பஞ்சாயத்தும் இல்ல. இன்கேஸ் போலீஸுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாளா. இவங்க யாருக்கும் ஒன்னும் புரியல. என்ன இவ முன்ன மாதிரி இல்லாம இப்ப வினோதமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? நடிக்கிறாளா இல்ல என்ன பண்றான்னே புரியல. அட்லீஸ்ட் என்னோட பிளைண்ட் ஃபோல்டையாவது எடுத்து விடுங்கப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க என்னன்னாச்சு நான் பாத்துக்கிறேன். எப்படி பொறுக்கி வேலையெல்லாம் பண்ணிட்டு என் கண்ணையும் கட்டி விட்டீங்களேம்பா. இவனுக்கே குழப்பமாயி மோகிக்கு போனை போட்டு, ஆமா நீ அவளை பிடிக்கும் போது நீ தான் செகண்ட் டிக்கிறான்னு நாங்க சஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லியா தூக்கிட்டு வந்தேன்னு கேட்பான். அவனும் ஆமா நீ சொன்ன மாதிரியே அவளோட கண்ணையும் வாயையும் பொத்தி நீங்க தான் எங்களுக்கு செகண்ட் டிக்கிறான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குது, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லி இழுத்துட்டு வந்தோமா. என்ன இழுத்துட்டு வரும்போது அவ எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே பண்ணல. அவளுக்கு கைவிலங்க மாட்டும் போது கூட அவ கண்ணை கவர் பண்ணி தான் கூட்டு வந்திருக்கானுங்க. சோ இவங்க யாரு என்னன்னு அவளுக்கு சுத்தமா தெரியாது. சொல்ல போனா அவ கிவ் அப் பண்ணிட்டா, அவ்வளவுதான் நம்ம மாட்டிட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணி சைலண்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க இவன் அவனுங்களை போட்டு குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கா. இப்ப என்னங்கய்யா, என்னோட ஆட்டோகிராஃப் வேணுமா இல்ல உங்களுக்கு கை கொடுக்கணுமா? கேட்டு வாங்கிட்டு போங்க. இதுக்காகலாம் நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுவேனா? அதுக்காக கெட்டியா போடுவீங்க மிஸ்டர் பொறுக்கி அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருந்தவனே எல்லு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தப்போ என்னைய கொன்றுங்கன்னு ரொம்ப சீரியஸ் நோட்ல பேசிட்டு இருந்தவ இப்ப எதுக்காக சடனா பேச்ச மாத்தணும்? அது மட்டும் இல்லாம ஏதோ பொறுக்கி பயலுக்கு தான் இவ்வளவு தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. பட் மோகி சொல்லி தானே கூப்பிட்டு வந்தான் உன்னைய செகண்ட் கிரான்னு அரெஸ்ட் பண்றோன்னு. அப்புறம் ஏன் இவ பேசிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியாம அவகிட்ட பேச்சு கொடுப்பானா. அவ உன்னை மிஸ்டர் பொறுக்கி என்னைய ரிலீஸ் பண்றீங்களா, தயவு செஞ்சு படியிருக்க, எடால முடியல முட்டிட்டு வருதுன்னு நார்மலா பேசுற மாதிரி தான் பேசுவா. நம்ம பையன் பார்த்துட்டு, ஆமா உனக்கு என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி நீ கொன்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்த, இப்ப என்னடானா எங்களுக்கு ஆட்டோகிராஃப் தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன்னு பொறுக்கி பயிலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, என்ன எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியான்னு கடுப்புல கேட்பான். அவ பார்த்துட்டு, நீங்க தான் காமெடி பண்றீங்க, என்ன கடத்தி கொண்டு வந்தது நீங்க, பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது நானு, பிரச்சனை பண்றேன்னு சொன்னீங்கன்னா காமெடியா இல்ல, இன்வெஸ்டிகேஷன் ரோல் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவனுக்கு முழிப்பானுங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. சரி உன்னை எதுக்காக கட்டி போட்டிருக்கோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, நல்லா தெரியுமே, நான் ரொம்ப ஃபேமஸ் அதனால என்னைய கடத்திட்டீங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொறுக்கி பயலும் இந்த அளவுக்கு இறங்கினது இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொன்ன உடனே மட்சுடாக்கு கடுப்பாயிருச்சு. உடனே அந்த மைக்ல கண்டமேனி கத்துவான், ஏ மீசா என்ன எங்களை பார்த்தா கிறுக்கனுங்க மாதிரி தெரியுதா, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன் பானா. அவ பயந்து போய் அழுதுகிட்டே என்னைய விடுங்க, இனிமேட்டெல்லாம் என்னால இங்க இருக்க முடியாது, என்னைய விட்டுருங்கன்னு காட்டுத்தனமா கத்தி கதற ஆரம்பிச்சிருவா. நான் பாத்ரூம் வேற போகணும், ஏன்டா நீ குடும்பப்படுத்துறீங்கன்னு புலம்பி தள்ளுவா. இப்ப தானமா போயிட்டு வந்தேன், மறுபடியும் போகணுமான்னு கேட்டா, நான் வேணா போயிட்டு வரேன், போய் சாம்பிள் எடுத்து செக் பண்ணிட்டு வா அப்படின்னு பச்சையா திட்ட ஆரம்பிச்சிருவா. என்ன இவ்வளவு கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டா? சரி ரைட் எல்லு கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிப்பான். நல்லா கேட்டுக்க மீசா, நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட நடவடிக்கைகள் வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு லைட்டா தெரியுமா, நீ எதுக்கு முதல்ல அவனை அப்ரோச் பண்ண அப்படின்ட்டு எப்படியாச்சும்
எப்படியாச்சும் இவ தான் கீரான்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிப்பான். அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு எப்பவும் போல கேஷுவலா தான் பேசுவான். அந்த டைமுங்கும் போது எல்லுக்கு ஒரு போன் கால் வரும். யாரான்னு பார்த்தா நம்ம லைட்டு தான். எந்த ரூம்ல இருக்கான் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக போன் பண்ணியிருப்பான். அவன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே மீசாவை அடைச்சு வச்சு ஒரு டிவில பார்த்து பேசிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த டிவியை ஆஃப் பண்ண சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன லைட்டு நேராங்க வருவான். வந்த உடனே எல்லுகிட்ட சொன்ன முத வார்த்தை, நான் இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, ஆனா வேற வழி இல்ல, நான் சொல்லித்தான் ஆகணும். என்னன்னா நான் தான் கிராவா இருப்பணும்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுவான். உடனே அவங்க அப்பா அவனை புடிச்ச ஆட அறிவு கட்ட மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க பயலே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. லைட்டு என்னடா மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அறிவு கட்டவனே அப்படி இப்படின்னு வண்டவனையா திட்டிட்டு இருப்பாரு. இங்க எள்ளு பார்த்துட்டு லைட்டு தான் கிராங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல, ஆனா அவனே வலியக்க வந்து ஒருவேளை நான் தான் கிராவா இருப்பணும்னு எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொல்றான்னா டெஃபினட்டா தெரியுது இவன் ஆக்டிங் தான் பண்றான்னு. நீ தான் கிராவா இருக்குமோன்னு டவுட் இல்லடா, நீ தான் கிரா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பிளான் பண்றான்னு தெரியலையேன்ட்டு குருன்னு லுக் விட்டுட்டு இருப்பான். அங்க லைட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு டிராமா போட்டுட்டு இருப்பான். டேடி நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க, எள்ளு தான் இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் டிடெக்டிவ். அவன் எடுத்த கேஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது அவன் நான் தான் கிரான்னு சொல்றான்னா அப்படின்னா நானா தான் இருக்கணும், அதுல எந்த தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு ரொம்ப சோகமா சொல்லுவான். லைட்டு எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்த அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பாரா. உடனே ஆரம்பத்துல இருந்து எந்தெந்த விஷயம்லாம் அவனுக்கு நெகட்டிவா இருக்குதோ அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம பையன் அவனுக்கு பாசிட்டிவா மாத்துவான். அதான் அந்த ரே பென்பாருங்கிற ஒரு FBI ஏஜென்ட் இவனை ஃபாலோ பண்ணி வந்து பஸ்ல ஒரு டிராமா பண்ணி அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அவனை போட்டு தள்ளானே, அவன் சாகறதுக்கு முன்னாடி இவனை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஆவோயாமக்கு இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் போனாங்க. அந்த இடத்துல இவங்களால செகண்ட் கீரா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் கீரா மீசான்னு கண்டுபிடிச்சாங்க. அவ பாத்தீங்கன்னா இவன் கூட தானே க்ளோஸா இருக்கா. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நான் மட்டும் எல்லாம் இருந்தேன்னா கன்ஃபார்மா சொல்லுவேன் நான் தான் கிரான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நான் கிராவா இருந்து எனக்கு தெரியாம கூட இருக்கலாமே, என்னால எதையுமே கரெக்டா சொல்ல முடியல. ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்குள்ள இருந்து இன்னொருத்தன் வெளியில வந்து அவன் இந்த மாதிரி பண்றானோ என்னமோ அப்படின்ட்டு என்னென்னமோ கதையெல்லாம் விடுவானா. எள்ளு பார்த்துட்டு தம்பி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா, சும்மா கதையை விட்டுக்கிட்டு இருக்காதம்மா, எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு கேட்டா அதான் நம்ம பையன் இருக்கிற ரூம்ல சர்வைலன்ஸ் கேமரா அது இதுன்னு எல்லாத்தையுமே மாட்டி 5 நாளா செக் பண்ணாயிலே அந்த விஷயத்த சொல்லுவான். அவன் தூங்கிட்டு இருக்க டைம்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையாமா. கேமராஸா அதே பண்ணா மாட்டீங்கன்னு தெரியாத மாதிரி கேட்பான். நீ நைட்டு தூங்கும் போதெல்லாம் எரும மாட்டை விட மோசமா கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குனடா, பட் அந்த டைம் கூட உனக்கு தெரியாத ஏகப்பட்ட கிரிமினல் செத்து போனாங்க, அதனால தான் நீ கிராவா இருக்க மாட்டியோன்னு நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோங்கிற மாதிரி சொல்லுவான். நீங்க எப்படி முடிவு பண்ணாலும் கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி வந்து நிக்கிறது என்கிட்ட தானே, எனக்குமே கிரிமினல்ஸ் எல்லாம் சாகணும்னு ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. மேபி அந்த தாட்ஸ் இருந்தாலே போதும் கிராவா அவங்க மாறிடுவாங்களோ என்னமோ. என்னால இப்படி ஒரு காரியம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாமையே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு ரொம்ப சோகமா சொல்லுவானா. மட்சூடா கடுப்பாயி எதே நினைச்சா கிராவா மாறிடுவாங்களா, நானுமே கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குன்னு நான் கிராவா மாற முடியுமா? அந்த மாதிரி பீப்புளை கொல்றது எல்லாமே தப்பு, கொல்லவும் முடியாது. பட் இருந்தாலுமே உனக்கு தெரியாத கிரிமினல்ஸ் கூட அந்த டைம் செத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. உனக்கு சர்வேலன்ஸ் கேமரா வச்சமே அதுவே ஒரு எவிடன்ஸ் தான். இத சொன்னோன்னே இன்னொரு ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இல்ல இவனை சர்வேலன்ஸ் கேமரா வச்சு நம்ம வீட்டுல மட்டும் தான் செக் பண்ணோம், அந்த டைம் நம்ம கிட்ட ஆபீசர்ஸும் அந்த அளவுக்கு இல்ல, வீட்டுக்கு வெளியே போனவனே இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம அந்த 5 நாளும் ஒரு நிமிஷம் கூட விடாம வச்ச கண்ணு வாங்காம இவனை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த டைம் டெத்து விழுந்துருந்துச்சுன்னா இவன் மேல டவுட் இல்லைன்னு சொல்லலாம். ஒருவேளை வீட்டுல இல்லாத டைம்ல இவன் இந்த வேலையை பண்ணி கொண்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி குத்தி விடுவான். இங்க எள்ளுக்கு புரிஞ்சு போச்சு, லைட்டு இது எல்லாமே உன்னோட பார்ட் ஆஃப் த பிளான்னு எனக்கு நல்லா தெரியுது, இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமே யோசிப்பான். இப்போ அவளை புடிச்சு அடைச்சு வச்சிருக்க மாதிரியே இவனையும் புடிச்சு அடைச்சு வச்சு அப்பவும் கிரிமினல்ஸ் எல்லாம் சாகிறது கண்டினியூவா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லைட்டு கீரா இல்லைன்னு கன்ஃபார்மே ஆயிரும். அதுதான் உன்னோட எய்மா. சரி ஓகே, வேலியில போற ஓனான வேட்டியில எடுத்து விட்டு தான் வேலையை பார்க்கணும்னா அதை பண்றதை தவிர வேற வழி இல்லை. மீசா மாதிரியே அவனையுமே ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி அடைச்சு வச்சாதான் இவன் கிராவா இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொத்தத்துல ஜெயில அடைக்கணும்னு சொல்றான். பட் அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, இல்ல இது கிறுக்குத்தனமா இருக்குது, என் பையன் எல்லாம் கிராவா இருக்க வாய்ப்பே இல்ல, அவன் இந்த மாதிரி பண்றது சரியில்லைங்கிற மாதிரி சொல்லுவாரு. லைட்டு பரவாயில்ல டேடி, என்னத்தான் கிரான்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நான் பண்ணாதான் இல்லன்னு சொல்லி என்னால ப்ரூவ் பண்ண முடியும், அதனால எல்லுகிட்ட தெளிவா சொல்லிட்டான், நீ எப்போ நான் கிரா இல்லன்னு கன்ஃபார்ம் பண்றியோ என்ன வெளியே விடாத, என்ன கண்டிஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலேயே அடைஞ்சிருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். எல்லோரும் இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த ஒரு டைம் அலோவ் பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டா எந்த பஞ்சாயத்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்பான். பட் அவரால் ஓகேன்னு சொல்ல முடியல. என் பையன் ஜெயிலுக்கு போறதை என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டு கத்துவாரு. அவன் மறுபடியும் டிராமா பண்ணுவான். இல்ல டேடி, நான் கிராவா இல்லையான்னு எனக்கே தெரியல, இப்போ என்னாலேயே என்னைய நம்ப முடியல, இப்போதைக்கு வேற வழி இல்ல, நான் இதை பண்ணித்தான் ஆகணும்.
கேட்பானா, அவங்க அப்பா கன்ஃபார்மா போறியான்னு கேட்பாரு. எனக்குள்ள கிரான் இருக்க அந்த பயத்தை இதை வச்சுதான் நான் வெளியில கொண்டு வந்தாகணும். நான் எல்லாத்துக்கும் தயார்னு சொன்ன உடனே கையில சங்கிலிய போட்டு கண்ணை கட்டி பிரிசன் சூட் எல்லாம் மாட்டி விட்டு செயலுக்கு கூட்டு போயிருவாங்க. இங்க எள்ளு பாத்தீங்கன்னா ஒரே குழப்பத்துல இருக்கான். அது என்னதான் இவன் பிளான் பண்றான் ஒன்னும் புரியலையேன்னு. சரி, இனி இதுக்கப்புறம் லைட் என்னென்னலாம் கேம் ஆட போறான், எள்ளு அவனை கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.